மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க டாக்டர் ராஜ்கமல் விஷ்ணு, நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்? ஸோ நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் கேள்விப்பட்டிருக்காங்க, பாசிவ் ஸ்மோக்கிங்னா கேள்விப்பட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்னா கேள்விப்பட்டிருக்காங்க. இது நம்ம டீட்டெயில்டாக கொஞ்சம் பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னா நார்மலா ஒருத்தர் ஸ்மோக் பண்றாருன்னா அவர் தான் இஸ் த ஃபர்ஸ்ட். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங். பாசிவ் ஸ்மோக்கிங்னா அந்த ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் மற்றவங்க சுவாசிக்கும் போது ஸோ அது வந்து பாசிவ் ஸ்மோக்கிங்கா மாறும், ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது பத்தி நம்ம நிறைய தெரியும். புகை வந்து சுவாசிக்கிறது ரொம்ப ஆபத்தானது, லங் கேன்சர் வரும், லங் டிசீசஸ் வரும், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னா என்னன்னு பார்க்க போறோம். இதனால என்ன ப்ராப்ளம் வரும்? இது வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்க குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எப்படின்னு டீட்டெயில்டா சொல்றேன், எக்ஸ்பிளைன். ஸோ தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னா சப்போஸ் எக்ஸாம்பிள், நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் கார்ல போயிட்டு இருக்கீங்க. ஸோ கார்ல போகும்போது நீங்க டிரைவ் பண்றீங்க, இது வந்து உங்க காரு, நீங்க டிரைவ் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து ஸ்மோக் பண்ணிருக்காரு, கார்ல ஸ்மோக் பண்ணிருக்கு. ஸோ அவர் ஸ்மோக் பண்ணிட்டு அந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோடனே அவரு வீட்டுக்கு இறங்கி போயிடுவார். ஸோ போயிட்டு முடிச்சிட்டோடனே நீங்க வீட்டுக்கு போறீங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு உங்க குழந்தைங்கள், ஒய்ஃப் எல்லாரும் சேர்த்து சப்போஸ் இன்னும் மறுபடியும் வேற எங்கேயா வெளியில போகணும்னா மறுபடியும் கார்ல கூட்டும் போறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஆல்ரெடி அந்த ஸ்மோக் பண்ண பர்சன் வந்து அவங்களோட அந்த ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ், ஸோ அந்த ஸ்மோக்னா வெறும் புகை ஏர் மட்டும் இல்லைங்க, அந்த ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ்ல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சீட்ல, டேஷ்போர்டு, ஸ்டீரிங் வீல், கியர் பாக்ஸ், சீட் பெல்ட் எல்லா இடத்துலயும் போய் செட்டில் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, உங்க குழந்தைங்களுக்கோ இல்ல வயசானவங்க, உங்க ஃபேமிலி யாராவது அதுல டிராவல் பண்ணும்போது அதுல நீண்ட நேரம் உட்காருவாங்க, குழந்தைங்கள்னா அதுல விளையாடுவாங்க, வாய் வைப்பாங்க, கடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியாம அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாடியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக். இது வந்து கார் சுச்சுவேஷன். பட் இதே நினைச்சு பாருங்க, வீட்டுல நடந்தா என்ன நடக்கும்? சப்போஸ் வீட்டுல வந்து ஒரு ஆண் வந்து சப்போஸ் ஸ்மோக்கிங்கோ, வீட்டுல இருக்கிறவங்க யாராவது ஸ்மோக்கிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க ட்ரெஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அது வந்து அங்க இருக்கும்போது அவர் வீட்லயே உட்காந்து ஸ்மோக் பண்றதால பாத்தீங்கன்னா நம்ம செவுத்துல, டேபிள், குழந்தைங்கள விளையாடுற பொம்மைகள், இது மேல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் செட்டில் ஆகும். ஸோ கார்ல நடக்கிறது தான் அதே தான். மறுபடியும் குழந்தைங்கள் இதுல விளையாடும் போது வாயில வைப்பாங்க, கை வைப்பாங்க. ஸோ கை வந்து மூஞ்சில படுவோம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே பாத்தீங்கன்னா அந்த டொபாக்கோ எக்ஸ்போஷர் சின்ன வயசுல இருந்தே வர வாய்ப்பு இருக்கு. இதனால ப்ராப்ளம் வர, ஸ்மோக்கிங் பண்ணாதான் ப்ராப்ளம் வரணும்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சின்ன வயசுலயே லங் டிசீசஸ் வரும், லங் கேன்சர்ஸ் இந்த மாதிரி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக். ஸோ பேசிக்கா ஸ்மோக்கிங் எங்க பண்ணாலும் தப்பு, யார் பண்ணாலும் தப்பு. ஸோ அதனால வந்து ப்ளீஸ் அவாய்ட் இட், ஸோ தட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வில் பி வெரி வெரி சேஃப். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் இன்டோர் ஏர் பொல்யூஷன் காஸ் பண்றது. நம்ம ப்ரீவியஸா நம்ம வந்து இன்டோர் ஏர் பொல்யூஷன், காஸ்மெட்டிக் பத்தியும் கேண்டில்ஸ் பத்தியும் பேசிட்டு, இது ஒன் கைண்ட் ஆஃப் இன்டோர் ஏர் பொல்யூஷன். ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு ஸ்மோக்கிங் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் நிறைய டீ கடையில பார்த்துருக்கோம். டீ கடையில எல்லாரும் சேர்ந்து சிகரெட் குடிப்பாங்க, அந்த ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் அந்த டீ கடையில இருக்கும்போது சப்போஸ் யூஸ்வலா டீ கடையில நம்ம பஜ்ஜி, போண்டா, சமோசா எல்லாமே இருக்கும். ஸோ அது கண்ணாடி போட்டு கவர் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அது ஓப்பன்ல இருந்தா அதே பிரச்சனை தான். மறுபடியும் அந்த ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதுல கவர் ஆகும். ஸோ அதுல கவர் ஆகுறதால மறுபடியும் பிளஸ் அடிஷனலா அது வெளியில இருக்கிறதால டஸ்டும் நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ இன்வேரியபிளி வி ஆர் நாட் ஈட்டிங் எனிதிங் ஹெல்தி அதுல. ஸோ அதனால வெரி பி கேர்ஃபுல் வென் யூ ஈட் அவுட் சைட் ஃபுட். ப்ராப்பரா கவர்டா இருக்கிறதா பாத்துக்கோங்க. பிளஸ் ஸ்மோக்கிங் இல்லாத ஏரியாவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா. தேங்க்யூ.